வெல்கம் டு டெய்லி பீச் வீடியோ சேனல். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பனானா ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ ஸ்நாக்ஸ். அதுக்கு வந்து 2 மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூட சர்க்கரை, அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு. இப்போ வந்து வாழைப்பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ மாற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலரி விடுங்க. கலரும் போதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக குத்தி விட்டுக்கோங்க. அது கூட தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போதே சின்ன சின்னதாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க வாழைப்பழத்தை. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து கையில் வந்து ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரிசி மாவை பிசைஞ்சிக்கோங்க. வறுத்து அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஞ்சள் வாழைப்பழம் இருந்தது சொல்லிவிட்டு மஞ்சள் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. திரும்பியும் கொஞ்சம் ஆட் பண்ணி அரிசி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரணும் மாவு. நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து ஒட்டலை கையில். வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கோங்க. குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டிக்கோங்க கையில். எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டிக்கோங்க. நான் உருட்டுற மாதிரியே உருட்டிக்கோங்க சின்ன சின்னதாக. நம்மள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உருட்டியாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் வந்து காயுது. எண்ணெய் காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பால் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பால் வந்து 2ஆக வந்து வெடிக்கும். வெடிச்சிருக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2ஆக வெடிச்சிருக்கு பாருங்கள். 2ஆக வெடிச்சிருக்கு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் ஒரு பவுலில் வந்து மாற்றிடுங்க. வந்து ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்க பால்ஸையும் வந்து எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் 2ஆக வெடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பராக பனானா ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு